நான் மதுரையிலும் திருச்சியிலும் இது குறித்த பதில்களை சொல்லிவிட்டேன். அது குறித்து எதுவும் நான் பேசுவதற்கில்லை. மத்திய அரசு படுமோசமாக தமிழகத்தை வஞ்சிக்கிறது. இதைவிட ஜனத்தொகை குறைவாக இருக்கிற நகரங்களிலே அவர்கள் ரத்து செய்யவில்லை. மெட்ரோவை கான்பூரிலோ ஆக்ராவிலோ அவர்கள் ரத்து செய்யவில்லை. ஆனால் தமிழக அரசு இடைக்காலத்திலே அனுப்பிய அறிக்கையும் திருப்பி அனுப்பிவிட்டு கோவையும் மதுரையிலும் இந்த மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்திருப்பதன் மூலம் மத்திய அரசு ஓரவஞ்சகமாக இங்கே அவர்கள் காலூன்ற முடியவில்லை என்பதனால் இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் பிஜேபியும் காலூன்ற முடியவில்லை என்பதால் எந்தெந்த விதத்தில் வஞ்சிக்க முடியுமோ அதில் ஒரு கட்டம்தான் எஸ்ஐஆர். ஒரு ஜனநாயக மோசடி. இருக்கிற வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்கவும் வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட வாக்காளர்களை பட்டியலில் திணிக்கவும் ஒரு படுமோசமான மோசடியை ஒரு பக்கத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வஞ்சகம் செய்கிறார்கள். அதை ஏமாற்றுவதற்கு பாரதியார் பாட்டை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது, திருக்குறளை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது, 402 வரியை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது, அது இந்தியை சத்தம் போட்டு வாசிக்கிற பொழுது கொச்ச தமிழ்ல பேசுகிறார் நரேந்திர மோடி என்று இந்த நாட்டு மக்கள் நினைக்கட்டும் என்று இதையெல்லாம் சொல்லி நான் தமிழ்நாட்டு மேல ரொம்ப பற்று வச்சிருக்கிற மாதிரி ஒரு போலி நாடகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த முகத்திரையை நாங்கள் மக்கள் மன்றத்திலே கிழித்தெறிவோம். ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொருத்தரோட பேசலாம். அந்த கட்சி தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. அப்படி அவர்கள் பேசுவார்கள். அது குறித்து அந்த கட்சி தான் கவலைப்பட வேண்டும். அந்த கட்சி தான் அதை பற்றி அவர்களிடம் விளக்கம் கேட்க வேண்டும், எடுக்க வேண்டும். விவசாய சங்கங்களுக்கு எடுத்து 40 சங்கத்தை சேர்த்து நான் கூட காவிரி பாதுகாப்பு இயக்கம் நடத்துறேன். இப்ப போய் நரேந்திர மோடிக்கு வால் பிடிக்கிறது எப்படி இருக்குன்னா, ஈரப்பதம் 18% தானங்க, 17% இருந்தப்பவே விலைக்கு வாங்கலாம் இருந்தது. இப்ப 22% ஈரப்பதத்துக்கு கோரிக்கை வச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. மத்திய அரசு மனச்சாட்சி இல்லாமல் அதை நிராகரித்து விட்டது. அது விவசாயிகள் தலையிலே விழுந்த அடி. பிரதமர் பகல் கனவு காண்கிறார். பீகார் அல்ல தமிழ்நாடு. தமிழ்நாடு இஸ் நாட் பீகார். History will prove him. நான் மதுரையிலும் திருச்சியிலும் இது குறித்த பதில்களை சொல்லிவிட்டேன். அது குறித்து எதுவும் நான் பேசுவதற்கில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.